Hi students, welcome to KC Botany. நாம் இந்த வீடியோவில் 12th இங்கிலீஷ் ஒரு கம்ப்ளீட் ஸ்டடி மெட்டீரியல் தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொரு கொஷினுக்கும் என்னென்ன ஆன்சர்ஸ் வந்து பண்ணணும், எப்படி கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக எல்லா யூனிட்டுக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ நமக்கு வந்து 1 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ 1லேருந்து 20 வரைக்கும் தெரியும். ஸோ இதில் 1 to 6 பார்த்தீங்க அப்படின்னா சினானிம் ஆண்டனிம் வந்து என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க. ஸோ அது எது கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யூனிட் வைஸாக என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. என்ஐஸ் கப் ஆஃப் டீயில் என்னென்ன வரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஜென்டில்மேன் நிறுவனம்லாம் என்னென்ன வரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இன் செலிப்ரேஷன் ஆஃப் பீயிங் அலைவ் சரிங்களா, இதுலேருந்து என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா நீங்கள் 1 to 3 இருக்கக்கூடிய யூனிட் வந்து நல்லா படிச்சிங்க. ஸோ வந்து போயம் பேராகிராஃபாக இருக்கட்டும், ப்ரோஸோட பேராகிராஃபாக இருக்கட்டும், அதை ஆன்சர்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் கேட்டது எல்லாமே அதை தான் சொல்லியிருக்காங்க. அதனால் 1 to 3 யூனிட்டை நல்லா தரவாக படிச்சுங்க. இது 4th யூனிட் த சம்மிட் அதை படிச்சுங்க, த சேர். ஸோ ஒவ்வொரு டாபிக் வைஸாக என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அந்த ரூல் ஆஃப் தி ரோடு சரிங்களா, இது வந்து என்ன பண்ணி வச்சுங்க பார்த்து வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 7 to 20 என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த எக்ஸ்பிரஷன் அப்ரேஷன் கொஷின்ஸ் வந்து வரும். ஸோ அது வேணுது எது வேணாலும் கேட்குறாங்க. CPU வந்து என்ன பண்ணியிருந்தாங்க கேட்டிருந்தாங்க. ஸோ எக்ஸாமினேஷனில் இப்படி கேட்பாங்க சரிங்களா. அப்போ சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் அப்படின்னு எழுதணும். STD கேட்டிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து TNPSC ஒரு டைம் என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. ஸோ PTA கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ATM எப்பயுமே சின்ன கிளாஸ்லேயே அது வந்து கேட்பாங்க, அதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. SMS இதெல்லாமே சின்னது. ஸோ இந்த MHRD இந்த மாதிரி இதெல்லாமே என்ன பண்ணி வச்சுங்க நோட் பண்ணி வச்சுங்க சரிங்களா. இந்த ECG இதெல்லாமே பார்த்து வச்சுங்க. NCC இந்த மாதிரியான கொஷின்ஸும் என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. ஸோ இதில் இருக்கிறத கம்ப்ளீட்டாக நல்லா தரவாக ஒன்ஸ் வந்து கோ த்ரூ பண்ணி வச்சுங்க. இந்த GST எல்லாமே நமக்கு வந்து தெரியும். இதெல்லாமே அந்த பரபரப்பாக இருந்த டைமில் இந்த கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா காம்பவுண்ட் வேர்ட்ஸு டெஸ்ட் பேஜ் நம்பர் கொடுத்துருக்காங்க. 180 அண்ட் 150 இருக்கும். ஸோ இங்கே வந்து எக்ஸாமினேஷன் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா சூஸ் த ரைட் வேர்டு கேன் பி பிளேஸ் ஆஃப்டர் டோல் டு ஃபார்ம் காம்பவுண்ட் வேர்டு. அது என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ பிளாசா, லேட், ப்ரூஃப், வீல் சரிங்களா. டோல் பிளாசா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நியூஸ் பேப்பர் இஸ் ஏ காம்பவுண்ட் வேர்ட் ஆஃப், அது வந்து என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து காம்பினேஷன் ஆஃப் காம்பவுண்ட் வேர்டு சரிங்களா, அதுக்கு என்னென்ன வரும் அது அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாமே நல்லா என்ன பண்ணி வச்சுங்க ப்ராக்டிஸ் வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து ப்ரீஃபிக்ஸு சப்ஃபிக்ஸ் என்னென்ன வரும் டெஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா 7ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே எக்ஸாமினேஷன் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஏ டெரிவேட்டிவ் ஆடிங் சூட்டபிள் ப்ரீஃபிக்ஸ் டு த ரூட் வேர்ட் ஹாப்பி சரிங்களா. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அது வந்து நோட் பண்ணி வச்சுங்க. அதே மாதிரி ரூட் வேர்டு பார்த்தீங்கன்னா அரேஞ்ச், அது வந்து அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் ஆகும், அது வந்து பார்த்து வச்சுங்க சரிங்களா. அதுக்கடுத்து சஃபிக்ஸ் என்னென்ன வரும், ப்ரீஃபிக்ஸ் என்ன படிக்கணும், சஃபிக்ஸ் என்ன படிக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்பியர், ப்ரீஃபிக்ஸில் டிஸ்அப்பியர், அதே மாதிரி சஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வேர்டுக்கும் என்னென்ன வருது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபாரின் வேர்ட்ஸ் சரிங்களா, என்னென்ன ஃபாரின் வேர்ட்ஸ் இருக்குது அது என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா சூஸ் த மீனிங் ஆஃப் தி ஃபாரின் ப்ரேஸ் கொடுத்துருக்காங்க. த ஸ்கூல் ஹேஸ் என்ரோல்டு 39 ஸ்டூடெண்ட்ஸ் இன் டோட்டோ திஸ் இயர் சரிங்களா. அதுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலி அப்படின்னு சொல்லிட்டு வரணும், அதுதான் அதுக்கான ஆன்சர்ஸு. ஸோ அதில் என்னென்ன வரும் அப்படிங்கிறதையும் என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து என்ன பண்ணிங்க செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ரைட் த டெஃபினிஷன் ஆஃப் வேர்ட்ஸ் சரிங்களா. டெஃபினிஷன் வேர்ட்ஸ் என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே எக்ஸாமினேஷன் பேட்டர்ன்லாம் ஒன் ஹூ ட்ரீட் என்னது கிட்னி டிசீஸ் இஸ் கால்டு நெப்ராலஜிஸ்ட் சரிங்களா. அந்த இதை வந்து சரி பண்ணுறவங்க அதை வந்து பார்த்து வச்சுங்க. ஸோ இது அந்த இதில் என்னென்ன வரும் அப்படிங்கிறது என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாமே பார்த்துங்க சரிங்களா. அதுக்கடுத்து லிஸ்ட் ஆஃப் மணியா மீன்ஸ் டிசைர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. லிஸ்ட் ஆஃப் சைடு கில்லர் ஆக்ட் ஆஃப் கில்லிங், லிஸ்ட் ஆஃப் ஃபோபியாஸ் எக்ஸசிவ் ஃபியர், அது வந்து பார்த்து வச்சுங்க. லிஸ்ட் ஆஃப் ICS ஸ்டடி ஆஃப் அப்படின்னு சொல்லி வரும், அது வந்து நோட் பண்ணி வச்சுங்க. லிஸ்ட் ஆஃப் IST ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லிட்டு வரும், அதை வந்து பார்த்து வச்சுங்க சரிங்களா. டெர்மினாலஜிஸ்ட் அப்படின்னா ஸ்கின்னை பற்றி படிக்கிறவங்க. ஸோ இது எல்லாமே கைனகாலஜிஸ்ட், இது எல்லாமே நம்ம வந்து பார்க்கக்கூடிய வேர்டு தான். ஸோ அது எல்லாமே நல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுங்க. இதில் எல்லாமே கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க. A to Z பார்த்தீங்கன்னா எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து கொஷின் டேக் சரிங்களா. பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 81, 82, 217, 18 இருக்கும். ஸோ அதை வந்து நல்லா பார்த்து வச்சுங்க. கொஸ்டின் டேக் என்னென்ன வரும், அதுக்கு நம்ம எப்படி ஆன்சர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ராஜி இஸ் நாட் ஏ லாயர் சரிங்களா.
இஸ் ஷீ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது வந்து கொஷின் மார்க்கோட சரிங்களா. அது வந்து பார்த்துங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எது எதுக்கு வரும் அப்படிங்கிறது எக்ஸாம்பிளுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மெட்டீரியல் என்னென்னா எக்ஸாம் பேட்டர்னில் எப்படி கேட்பாங்க, நமக்கு எக்ஸாம்பிளுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்போசிஷன் பார்த்தீங்கன்னா த கேட் இஸ் ஹைடிங் த டேஷ் த புக் பிஹைண்ட் த புக் கேஸ் சரிங்களா. அதை வந்து பார்த்து வச்சுங்க. என்னென்ன வரும் இன் ஆட் ஆன் என்னென்ன கொடுத்துருக்காங்க அதை வந்து பார்த்துங்க. காம்பவுண்டு ப்ரிப்போசிஷன்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துருங்க. அதுக்கடுத்து ப்ரிப்போஷனல் ப்ரேயர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே கம்ப்ளீட்டாக செக் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து கம்ப்ளீட் த சென்டென்ஸ் அது பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேஜ் வந்து 45 இருக்குது. அது வந்து பார்த்துருங்க. ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கடுத்து ஃபில் இன் த பிளாங்க்ஸ் அதுவும் டெஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா 46 கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்துக்கும் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து கிளிப்பட் வேர்ட் சரிங்களா, அது என்னென்ன வரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து என்ன பண்ணி வச்சுங்க, நோட் பண்ணி வச்சுங்க சரிங்களா. இது எல்லாமே எக்ஸாம்ஸில் சரிங்களா. அன்கிளிப்பட் வேர்டு கிளிப்பட் வேர்டு எது எது இருக்கோ எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பிளெண்ட் வேர்டு சரிங்களா, பிளெண்டட் வேர்ட்ஸ்னு சொல்லுவோம். அது வந்து என்னென்ன இருக்கோ அது கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபுல் 1 மார்க்ஸ் 20 out of 20 இந்த பிடிஎஃப்பில் இருக்கிறத பார்த்தாலே உங்களுக்கு வந்து போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது கம்ப்ளீட்டாக பார்த்து வச்சுங்க. ஸோ எக்ஸாம் நேட்டில் அந்த எக்ஸாம் பேட்டர்னில் எப்படி கேட்பாங்களோ அந்த மாதிரியானது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ரிலேட்டிவ் ப்ரோனோன் என்னென்ன இருக்குது, கிராமரில் வரக்கூடியது எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் தமிழ் மீனிங்கும் கொடுத்துருக்காங்க சரிங்களா. அதை வந்து பார்த்து படிச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து எஃபிமிஸ்டிக் வேர்டு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ டாய்லெட் ரெஸ்ட் ரூமு சரிங்களா, டெஃப் அப்படின்னா ஹியரிங் சேலஞ்சு. ஸோ இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாமே இருக்குது. அது வந்து பார்த்துங்க. செகண்ட் ஹேண்ட் அப்படின்னா ப்ரீ ஓனடு அது எல்லாமே பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து சென்டென்ஸ் பேட்டர்னு இது எல்லாத்துக்குமே நமக்கு தெரியும். ஸோ இதில் ஒரு சில முக்கியமான இது கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துங்க. சப்ஜெக்ட் எது, வெர்பு எது, ஆப்ஜெக்ட் எது அப்படின்னு நிறைய பேர் மிஸ் பண்ணுறது தான் அதில் தான். ஸோ அதை நல்லா என்ன பண்ணி வச்சுங்க, ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுங்க. ரொம்ப ஈஸியாக தான் கேட்பாங்க. நமக்கு வந்து ரீடிங் அந்த மீனிங் தெரிஞ்சால் போதும். ஸோ எது வந்தால் என்ன வரும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. மனு டாக் டு மீ இங்கிலீஷ், ஸோ அதுக்கு என்ன வரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வி ஆர் மீட்டிங் ஆன் சண்டே அதுக்கு என்ன வரும், ஒவ்வொரு இதுக்கும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதில் இருக்கிறது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுங்க, அதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். கிட்டத்தட்ட 28 இதளவு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து சிம்பிளிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. மோனோ, டை, ட்ரை என்னென்ன எப்படி பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டெட்ரா, பென்டா, பாலி வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க சரிங்களா. அந்த பார்த்துங்க. அதுக்கடுத்து கன்சோ சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் பேட்டர்னில் எப்படி கேட்பாங்க அது வந்து நம்ம எப்படி எழுதணும். ஹோமோஃபோன்ஸ் நம்ம வந்து நோ ரெண்டுமே இதுதான். அந்த இது தமிழில் நம்ம வந்து சொல்லுவோம் ஒரே இதில் வரது, அந்த இது தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து பார்த்து வச்சுங்க. டெஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா 72ல் இது எல்லாமே இருக்கும். ஸோ இது நல்லா என்ன பண்ணி வச்சுங்க, படித்து வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஃப்ளூரல் ஃபார்ம்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்து வச்சுங்க. எக்ஸாமினேஷன் பேட்டர்னில் என்னென்ன கேட்பாங்க சரிங்களா, அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இடியம்ஸ் என்னென்ன இருக்குது, பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 109, 117 தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து மாடல் ஆக்சலிஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஃபில் இன் த பிளாங்க்ஸில் என்னென்ன வருது, கம்ப்ளீட் த ஃபாலோவிங் சென்டென்ஸ் மாடல்ஸ். ஸோ அது எல்லாமே கொடுத்துருக்காங்க சரிங்களா. அதுக்கடுத்து பிரிட்டிஷ் அண்டு அமெரிக்கன் இங்கிலீஷ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு பிடிஎஃப் போதும் நீங்கள் எக்ஸாமினேஷன் வந்து என்ன பண்ணுறதுக்கு, கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கொஷின் நம்பர் வந்து 21லேருந்து 26 சரிங்களா, அப்ரிஷியேஷன் கொஷின்ஸ் வந்து வரும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்டில் சரிங்களா, அதுலேருந்து கொஷின்ஸ் வந்தால் நம்ம எப்படி என்ன பண்ணுறது, ஆன்சர்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. அது வந்து என்ன பண்ணி வச்சிங்க, நோட் பண்ணி வச்சிங்க. ஸோ சரிங்களா, சாரி. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவர் கேசுரைனட்ரி சரிங்களா, அதுலேருந்து கேட்டால் எப்படி எழுதலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஆல் த வேர்ட்ஸ் ஆன் ஸ்டேஜ் அது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து உசிஸ் அது கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 3 யூனிட் சரிங்களா, எதாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு யூனிட் 3 யூனிட்டில் இருக்கிறத படிச்சுக்கோங்க. 1 மார்க்ஸ் எல்லாமே பார்த்துங்க. ஸோ அதுக்கடுத்து இருக்கக்கூடிய கொஷின்ஸ்க்கு எல்லாமே ஃபஸ்ட்டு 3 யூனிட்டை நல்லா தரவாக படிச்சிங்கன்னா நீங்கள் எல்லா கொஷின்ஸும் என்ன பண்ணலாம், ஆன்சர்ஸ் பண்ணலாம் சரிங்களா. அந்த 3 யூனிட்லேயே எல்லாமே கவர் ஆகிடும். எ ஃபாதர் டு ஹிஸ் சன்னு அந்த இதை வந்து பார்த்துருங்க. ஸோ
ஸோ நெக்ஸ்ட்டு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அது வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அதுக்கடுத்து போயமில் இன்சிடென்ட் ஆஃப் தி ஃப்ரெஞ்ச் கேம்ப். ஸோ இது வந்து ஃபைனலு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கொஷின் நம்பர் 27லேருந்து 30 வரைக்கும் இருக்கிறது. ரிப்போர்ட்டட் ஸ்பீச் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது வந்து என்ன பண்ணி வச்சுங்க, பார்த்து வச்சுங்க. ஸோ கிராமர் இது வரக்கூடியது. ஸோ எக்ஸசைஸ் என்னென்ன இது பண்ணலாம், டாஸ்க் 1 டாஸ்க் 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் வந்து கொடுத்துருக்காங்க 27லேருந்து 30 வரைக்கும் இருக்கக்கூடிய கொஷின்ஸ்க்கு. ஸோ அதுக்கடுத்து வாய்ஸ், ஸோ அதுக்கடுத்து டிரான்ஸ்மிஷன் ஆஃப் சென்டென்ஸு. ஸோ இது எல்லாமே அதுக்குள்ளார அடங்கும் சரிங்களா, அதுக்குள்ளார மிங்கிள் ஆகி வரும் மாற்றி மாற்றி. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருக்கோம், அது எல்லாமே பாருங்கள். ஸோ அதில் இருக்கிறத பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். கண்டிஷனல் கிளாஸ் என்னென்ன வருது அப்படிங்கிறத பார்த்து வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 31லேருந்து 33 சரிங்களா, எக்ஸ்பிளைன் டு த ரெஃபரன்ஸ் டு த கண்டென்ட் இஆர்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அது வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். தி கேஸ்டலில் இஆர்சியுமே சரிங்களா, எது படித்தாலும் ஃபஸ்ட்டு 3 யூனிட்டில் பாருங்கள் தி கேஸ்டலில் என்னென்ன இருக்குது. ஸோ இங்கே வரும்போது நம்ம வந்து என்ன பண்ணணும், எழுதணும். டெஸ்ட் பேஜில் பார்த்திங்கன்னா 22ல் இருக்குது, இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ ரெஃபரன்ஸ் போயம் வந்து பார்த்திங்கன்னா தி கேஸ்டில், போயட் யாருன்னு எழுதணும், எட்வர்ட் மயர். அதுக்கடுத்து எக்ஸ்பிளனேஷன் அதுக்கு எழுதணும். அதுக்கான கமெண்ட் சரிங்களா, ஒரு சிங்கிள் லைனில் இருக்கிற மாதிரி என்ன பண்ணிக்கலாம், எழுதிக்கலாம் சரிங்களா. ஒவ்வொரு இது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அவர் கேசுரைனா ட்ரீ சரிங்களா. இந்த மாதிரி நமக்கு வந்து கொஷின்ஸ் வந்து வரும். நீங்கள் அதுக்கு இந்த மாதிரி என்ன பண்ணணும், அந்த ஆன்சர் வந்து என்ன பண்ணணும், எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 3 இதை நல்லா வந்து என்ன பண்ணி வச்சிங்க, தெரிஞ்சு வச்சிங்க இஆர்சியை பொறுத்த வரைக்கும். ஸோ இது இஆர்சி கொஷின்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஷின் வந்து 34லேருந்து 36 ஆன்சர் எனி 2 ஆஃப் தி ஃபாலோயிங் கொஷின்ஸ் நாட் 30 வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க, 3 யூனிட்டில் இருக்கக்கூடிய கொஷின் ஆன்சர் அது வந்து என்ன பண்ணி வச்சிங்க, நல்லா படிச்சிங்க. ஸோ அதை படித்தாலே நீங்கள் வந்து ஆன்சர்ஸ் பண்ணலாம். ஏ நைஸ் கப் ஆஃப் டீ ஒவ்வொருக்கும் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து என்ன பண்ணி வச்சிங்க, பார்த்துங்க. ஸோ அதுக்கடுத்து கொஸ்டின் நம்பர் 37லேருந்து 40 இன்டர்பிரேஷன் ஆஃப் ஏ டேட்டா, டேபிள், பை சார்ட்டு, கிராஃபு. ஸோ இந்த மாதிரி என்ன வரும், எது வேணாலும் வரும். அது வந்து நம்ம என்ன பண்ணி வச்சுக்கலாம், பார்த்துக்கலாம். ஸோ 37 to 40 பார்த்தீங்களா, நோட்டீஸ் ரைட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இமெயில் ரைட்டிங் இந்த மாதிரி வரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்பிங் எ ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆப்பிள் ஜூஸு, அதுக்கடுத்து இன்ஸ்டாலேஷன் ஆஃப் கம்ப்யூட்ரு, ப்ராசஸ் ஆஃப் க்ளீனிங் ஃப்ளாஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி எது வேணாலும் வரும். ப்ரிப்பேரிங் ஆஃப் யுவர் ஃபேவரட் டிஷ்ஷு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி சிம்பிளாக கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்த்துங்க. பர்த்டே பார்ட்டிக்கு என்ன பண்ணலாம், சென்டிங் லெட்டர், கொரியர் சர்வீஸு. ஸோ இந்த மாதிரி எதனாச்சும் ஒரு இதில் கொடுத்துருவாங்க. அதுக்கடுத்து ஸ்லோகன் ரைட்டிங் எது வேணாலும் கேட்கலாம் சரிங்களா. டூத் பேஸ்ட்டு, அதுக்கடுத்து வாட்டர் ப்யூரிஃபையர், கேமரா எல்லாத்துக்கும் என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ஆப்பிள், யோகா எல்லாத்துக்குமே. அதுக்கடுத்து எக்ஸ்பேண்ட் த ஹெட்லைனை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணோம், எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து என்னென்ன வரும் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து டைலாக் ரைட்டிங் இருக்குது. ஸோ 37லேருந்து 40 அது இயர் பை இயர் வந்து கொஷின்ஸ் நம்பர் வந்து மாறும் சரிங்களா. அதுக்கடுத்து கம்ப்ளீட் த ப்ராவர்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து என்ன பண்ணி வச்சுங்க, நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்ட் 4 பேராகிராஃப் ஃபைனலாக இருக்கக்கூடியது. ஸோ இந்த பேராகிராஃப் நீங்கள் ஆன்சர்ஸ் பண்ணாலும் யூனிட் 1லேருந்து 3 வரைக்கும் நல்லா என்ன பண்ணி வச்சுங்க, படிச்சுங்க. அதிலே ஒரு பேராகிராஃப் வந்து என்ன பண்ணிடலாம், ஆன்சர்ஸ் பண்ணிடலாம். 2 நைஸ் கப் ஆஃப் டீ, ஜென்டில்மென் வெரோனா இது எல்லாமே என்ன பண்ணி வச்சுங்க, நல்லா பார்த்து வச்சுங்க. ஸோ பேராகிராஃபுக்கு எப்படி ஆன்சர்ஸ் வந்து பண்ணுவோம், தி கேஸ்டில் அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அவர் கேச்சர் ட்ரீ, ஆல் த ஸ்டேஜ். ஸோ இது எல்லாமே என்ன பண்ணி வச்சுங்க, நல்லா படித்து வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சம்மர் ரைட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ சம்மர் ரைட்டிங்கு மார்க்கு அலாட்மெண்ட். சம்மர் ரைட்டிங்கில் பார்த்திங்கன்னா நம்ம ரஃப் காப்பி, ஃபேர் காப்பி இந்த மாதிரி என்ன பண்ணணும், எழுதணும். ஸோ டைட்டில் எழுதணும். ரஃப் காப்பிக்கு பார்த்திங்கன்னா 1 மார்க்கு, டைட்டிலுக்கு வந்து 1 மார்க்கு, அதுக்கான ஃபேர் ட்ராஃப் எழுதுனீங்க அப்படின்னா 3 மார்க், மொத்தம் 5 மார்க்ஸ் வரும். ஸோ அதை வந்து டைட்டிலுமே ஒரு சில பேர் மறந்துடுவாங்க, அதை வந்து அந்த மாதிரி பண்ணாதீங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா லெட்டர் ரைட்டிங் கொஷின். ஸோ பேஜ் நம்பர் 18 இருக்குது. இதுக்கு வந்து 5 மார்க் வந்து என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. ஸோ இந்த லெட்டர்லாம் என்ன பண்ணி வச்சுங்க, மாடலாக யூஸ் பண்ணி எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிங்க. இதோட பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் தரேன். ஸோ பயோடேட்டா ஃபார்ம் எப்படி எழுதணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 46
ரீட் த ஃபாலோவிங் சென்டென்சஸ், ஸ்பாட் த எரர் அண்ட் ரைட் them கரெக்ட்லி. ஸோ இதுவும் வந்து என்ன பண்ணும் நமக்கு வரும். அதை வந்து என்ன பண்ணி வச்சுங்க, பார்த்து வச்சுங்க. ஸோ இதோட பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ இவ்வளோ நேரம் சொன்னது எதுக்கு அப்படின்னா, இந்த மாதிரியான பேட்டர்னில் தான் நம்ம கொஷின் இருக்குது எல்லாமே தெரியும். ஸோ அது வந்து 1 or 2 டைம் ரீட் பண்ணுங்கள். ஸோ அந்த ஜென்ரல் கொஷின்ஸ் இது வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸில் லாஸ்ட் டைம் கேட்ட கொஷின் பேப்பர் என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது இதை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து என்ன பண்ணி வச்சிங்க, பார்த்து வச்சிங்க. இதோட ஒரு பிடிஎஃப்ல எல்லாமே இருக்குது. ஸோ இங்கே வந்து ஆன்சர்ஸ் கீ கொடுத்துருக்காங்க. அந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பார்த்து வச்சிங்க. இந்த வீடியோ அந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.